சுகமாயிரு மகனே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பள்ளங்களும் உண்டு பிரயாணத்தில், மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து வாழ்க்கைக்கு எல்லாவற்றையும் மாற்றி நச்சேரி சொல்லுறியா? நச்சேரி அப்படின்னா நச்சேரி தெரியாதா? தெரியாதா? தெரியாது. சொல்லுங்க. நச்சேரி என்ன? காசு கொடுக்குறீங்களா? இல்லையா? கிரைண்டர் மிக்ஸி அதெல்லாம் கிடையாது. டிவி ஃபேன் அதெல்லாம் இல்லையா? கோட்டர் கிட்ட அதெல்லாம் இல்லையா? வேற நச்சேரி நச்சேரி அழிஞ்சு போறது சொல்ற கோட்டர் கிட்ட கொஞ்ச நாள் குடிச்சு போடுவாங்க. நீ குடுக்குறதுக்கு மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் கொஞ்ச நாள் போயிட்டு போயிடும். நாங்க சொல்ற நச்சேரி பாத்தீங்கன்னா வாழ்க்கையை மாற்றக்கூடிய நச்சேரிதான். வாழ்க்கையை மாற்றுமா? ஆமா. சொல்லுங்கம்மா. சொல்லலாம். சொல்லு. செய்தி சொல்ல போறேன். சொன்னதே சந்தோஷம். ஆமா என் வாழ்க்கை சந்தோஷம் இல்லையா? ஆமா சந்தோஷம் குடும்பம் கதை சொல்ல வந்துருந்தாங்க. சந்தோஷம் சந்தோஷம் ஞாயிற்றுக்கிழமை கடிதம் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு சைடில் பார்த்தா சந்தோஷம். அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் சொல்லி ஏசு கொடுக்குற சந்தோஷ சமாதானம் நித்தியமானது. நித்தியமானதுன்னா ஆமா சொல்லிட்டால சொல்லிட்டா சொல்லுங்க சொல்றேன் நல்லா கவனிங்க. ஏசுக்கு யார் தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவர் சொன்னால் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ரொம்ப 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 நல்லவர். ஏன் நாங்க நல்லவர் சொன்னா ஏன் அவர் நாங்க ரொம்ப நல்லவர் சொல்றதா? ஏன் சொல்றீங்க? ஏன் சொல்றதா? இயேசு வந்து இந்த உலகத்துல பாவங்களை மன்னிக்க இந்த பூமியில வந்தாரு. பாவத்தை மன்னிக்க. ஆமாயா. பாவம் முதல்ல பாவம்லாம் சொன்னா ஏசப்பா பிரிவில்லாத காரியம் செய்தலாம் பாவம். இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா மனுஷன் பாவம் அதாவது இந்த உலகத்தை விபச்சாரம், வேசித்தனம், குடி, கொள்ளை, கற்பனை, தூக்கு இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். இப்பேற்பட்ட பாவத்தில இருந்து விடுதலை கொடுப்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்தாரியா? இதெல்லாம் சொல்றேன். போயிட்டு பக்கத்துல சண்டை போட்டா அதுவும் பாவம் தானே? ஆமாயா பாவம்லாம். அப்புறம் இடத்துல வச்சுக்கிற அதுவும் பாவம் தானே? பாவம்லையா ஏன் சொல்றேன்? அப்புறம் டிவி பார்க்கறது ஆமா பாவம் தான். நல்லா கவனிங்க. இந்த பாவத்துல விடுதலை கொடுக்கிறதுக்கு இந்த பூமியில இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. பாவத்துல இருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு இயேசு மட்டும்தான் நம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தார். அதை பற்றி தான் சொல்ல போறேன். சொல்லவா? சொல்லுங்க. நல்லா கவனிங்க. அருமையான சகோதரா சகோதரி,
இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் இந்த நற்செய்தி என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார், எதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார், அவர் வந்ததற்கான நோக்கம் என்ன, இயேசு கிறிஸ்து யார் என்பது குறித்து உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. நான் யாரும் குறை சொல்லவில்லை. இந்த உலகத்துல எத்தனையோ மதங்கள் உண்டு. கவனிங்க, எல்லா மதங்களும் நரகத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் அதாவது சொர்க்கலோகத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நரகத்தில் இருந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்று ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னாரு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அந்த இயேசு யார்? அந்த இயேசு யார் என்று சொன்னால், இந்த பூமியிலே மனிதனை மீட்க வந்த, மனிதனுடைய சமாதானம் சந்தோஷம் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவரால் இயேசு கிறிஸ்து. அவர்தான் மனிதனுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு மறித்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரியே, வாழ்க்கையில கெட்டு உடைந்து பலவிதமான சூழ்நிலைகளை பாதிக்கப்பட்டு பாவத்தோடு அக்கிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைக்கும்படியாக, உங்க கண்ணீரை சமாதானம் கண்ணீரை துளைக்கும்படியாக, சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, நிம்மதி இல்லையா, வாழ்க்கையில பலவிதமான தோல்வி மத்தியில வாழ்க்கை ஏண்டா வாழ சொல்லி கேள்விக்குறியோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வருவாரானால் உங்க பிரச்சனை மாற்றுவார், கண்ணீரை துளைப்பார், சமாதானம் கொடுப்பார், சந்தோஷம் கொடுப்பார், நிம்மதி கொடுப்பார். வாழ்க்கைங்கிற பிரச்சனை மாற்றி ஒரு விடுதலை கொடுத்து உங்களை வாழ வைத்து சொர்க்கலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரே தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் தெரிவித்திருக்கிறது. அன்பு சகோதரனே சகோதரியே, இனி காலம் செல்லாது. இந்த ஆண்டவராக இயேசு உங்களை வாழ வைப்பார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க பாவத்தை மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி சொர்க்கம் என்கிற பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அந்த இயேசு வியாதியில் விடுதலை கொடுப்பார். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமா மாற்றுவார். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். இந்த உலகத்துல ஒரே முறைதான் வாழறோம், ஒரு முறை மடிக்கிறோம், மரணத்திற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அன்பு சகோதரனே சகோதரியே, நல்லா கவனிக்கமா. நீங்க வாங்குற எல்லா பொருளுக்கும் கேரண்டி உண்டு. வாங்குற மிக்சி, கிரைண்டர், டிவி எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுக்குறாங்க. ஆனா மனுஷ உயிருக்கு கேரண்டியே கிடையாது. நடந்து போறா, மயக்கச்சு கீழே விழான், செக் பண்ணி பார்த்தா தூக்கி ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பாக்குறாங்க, ஹார்ட் அட்டாக் அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. நைட்ல படுக்கிறாங்க, நாளைக்கு எழுந்திருப்பான் நிச்சயம் கிடையாது. பாக்குறவங்கம்மா நல்லா கவனிங்கம்மா. பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், எதுவெல்லாம் இருக்கலாம். ஆனா இயேசு வாழ்க்கையில் சொன்னார் வேஸ்ட். ஒரே ஒரு காரியம் சொல்ற, நல்லா கவனிங்க. மனுஷன் வாழ்க்கை நிறைவே கிடையாது. மனுஷன வாழ்க்கை இன்னைக்கு படுத்தா நாளைக்கு ஏற்படுறது நிச்சயம் கிடையாது. ஆனா ஆண்டவராக இயேசு சொன்னார், என்னை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, என்னை யாரெல்லாம் நம்புறாங்களோ எல்லாருக்கும் பாருங்க நித்திய ஜீவன், அதாவது ஒரு புதிய வாழ்க்கை கொடுப்பார். இந்த பூமி வந்து கொஞ்ச நாளுக்கு மாத்திரம், மனுஷனுடைய வாழ்நாள் கொஞ்ச நாள் தான் சொல்லி பைபிள் சொல்லுகிறது. 70 வருஷம் பலத்தின் பாருங்க, 80 வருஷம், அதுக்கப்புறம் சஞ்சலமா வருத்தம் தான். ஆனா இயேசு சொன்னார், என்னை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ மரித்தாலும் பிழைப்பார்கள் சொல்லி. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நாங்கள் அறிவிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைப்பார், உங்க கண்ணீரை துளைப்பார், சமாதானத்தை கொடுப்பார், உங்க பிரச்சனை மாற்றுவார், உங்க கலந்தலை மாற்றுவார். எப்பேற்பட்ட சூழல் இருந்தாலும் இயேசு உங்களை வாழ வைத்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். இன்னும் இந்த இயேசுவை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பக்கத்தில் அட்வான்ஸ் கிறிஸ்துவ திருச்சபை இருக்கிறது, அது உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஒருவேளை போனன்னு சொன்னா இன்னைக்கு போய் சபையில நீங்க அநேக காரியங்களை குறித்து கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தாம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இயேசு சாமி நல்ல சாமி வந்து வந்தா விடுதலை சாமி இயேசு சாமி நல்ல சாமி வந்து வந்தா விடுதலை சாமி இந்த உலகத்தை கலக்கிடவே அடிமையை தெரிந்தெடுத்தி உங்க நாமம் உயர்த்திடவே எங்க நாம சொல்லி அழைத்தி இந்த உலகத்தை கலக்கிடவே அடிமையை தெரிந்தெடுத்தி உங்க நாமம் உயர்த்திடவே எங்க நாம சொல்லி அழைத்தி என் தாயோ நீ தானையா தகப்பனோ நீ தானையா என் தாயோ நீ தானையா என் தகப்பனோ நீ தானையா என் உயிரோ நீ தானையா என் உள்ளமோ நீ தானையா என் உயிரோ நீ தானையா என் உள்ளமோ நீ தானையா இயேசு சாமி நல்ல சாமி நம்பி வந்தா விடுதலை சாமி இயேசு சாமி நல்ல சாமி நம்பி வந்தா விடுதலை சாமி இந்த உலகத்தை கலக்கிடவே அடிமையை தெரிந்தெடுத்தி உங்க நாம உயர்த்திடவே எங்க நாம சொல்லி அழைத்தி இந்த உலகத்தை கலக்கிடவே அடிமையை தெரிந்தெடுத்தி உங்க நாம உயர்த்திடவே எங்க நாம சொல்லி அழைத்தி காட்டியாலோ காட்டியாலோ காட்டியாலோ